திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி ஏதோ தான் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விடலாம் என்று அவர் நினைத்தார். கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சி பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பகல் கனவாகத்தான் போயிருக்கிறது. அதாவது யார் வேணாலும் கட்சி தொடங்கும், யார் வேணாலும் மாநாடு போடலாம். ஆனால் மாநாட்டுல என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்கு, வரைய. அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதிலே யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விடலாம் என்று அவர் நினைத்தார். அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையுமே தவிர புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது. திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி மக்களால் அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற, மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற, மக்களுக்கு சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மடிக்கணினி திட்டத்திலே தொடங்கி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இன்றைக்கு ஆல் பாஸ் என்கிற திட்டம் வரை மக்களுக்கான திட்டங்களை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறார்.